அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தேசிய தலைவர் ஐசக் அவர்களின் ஆணைகிணங்க செயல்வீரர்கள் செயற்குழு கூட்டம் மதுரை தபால் தந்தி நகர் அருகே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அகில இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஹெரால்டு டேவிட் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். நம்முடைய தேசிய தலைவர் ஐசக் ஐயாவுடைய ஆணையின்படி மதுரை மாவட்டத்தில் நம்முடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற நாங்கள் எந்த அரசியல் அமைப்பினர் எங்களுக்கு சட்டமன்றத்தில் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களோட இணைந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போட்டியிட போகிறோம். அதனால் இது மாத்திரமல்ல, 234 தொகுதிகளிலும் அவர்களை ஜெயிக்க வைப்பு நாங்கள் போராடுவோம். குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகளை கைப்பற்றணும் அப்படின்னு தான் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் முனைப்பாக வருவாங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கலான் இருக்கீங்க, இல்லை எந்த கட்சியை சந்திக்கலான் இருக்கீங்க? சிறுபான்மை இயக்குனருக்கு அறன்னு சொல்கிறாங்களே ஒழிய பேச்சு தான் ஒழிய அது செயல்பாட்டுக்கு இல்லை. அதில் எங்களுடைய அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி, அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் இப்பொழுது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் சொன்னால் போட்டியிடுவார்கள் ஐயா அவர்கள். எதுவும் வாக்குகள் எங்களுக்கு தொகுதி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கீங்களா, இல்லை ஆதரவு தானுங்களா? இல்லை, தொகுதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 3 தொகுதி நாங்கள் கேட்குறோம். அதனால் அது எந்த கட்சி அவங்க கொடுக்குறாங்களோ அவங்களோட இணைந்து நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். இன்னைக்கு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எதுவும் தொகுதி தீர்மானங்கள் எதுவும்? கண்டிப்பாக தீர்மானங்கள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி, ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக ஆங்காங்கே போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் நடத்தி கிறிஸ்துவர்களுக்கு உரிமையை கேட்டோம். ஆனால் எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படவில்லை. அதனால் வரக்கூடிய நாட்களில் எங்கள் உரிமையை நாங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். அதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்களும் போட்டியிட்டு எங்களுக்கும் பலம் உண்டு என்று சொல்லி நாங்கள் நிரூபிக்க போகிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எங்களை இணைச்சிக்கிற அந்த கட்சியோடு நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம். பொதுவாக ஒரு சில பகுதியில் ஆலயங்கள் புதுப்பிக்கும் பணி, ஆலயத்திற்கான பணி, கல்லறை தோட்டத்திற்கான இடம், இது மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தேவைகள் இப்போ இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா, இதெல்லாம் கண் துடைப்பு தாங்க. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கல்லறை கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஆலயம் புனரமைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே ஒழிய வேற ஒரு காரியங்களும் செயல்படுத்தப்படவில்லை. கிறிஸ்துவர்களுக்கு அறன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் உரிமை நாங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு சலுகையும் இந்த தேர்தலில் அதாவது கடந்த ஆட்சியில் வழங்கப்படவில்லை. பொதுவாக இந்த அரசு சிறுபான்மையினருக்கு அரசு, திமுக அரசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும் பார்க்குறீங்க? அது நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் இப்பொழுது விரும்பலை. உங்கள் பேர் பொறுத்து. என்னுடைய பேர் ஹெரால்டு டேவிட். சேலம் மாவட்ட செயலாளராக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள்.